பார்ட் 1ல பார்த்த மாதிரி ஹை ப்ரிசிஷன் 128ல சர்வர்ஸ் ரன் பண்ணும்போது வருஷத்துக்கு $525 மில்லியன் அளவுக்கு காஸ்ட் ஆகுது. இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணதான் பப்ஜி ஆர் வேலண்ட் மாதிரியான கேம்ஸ் ஒரு ஸ்மார்ட் இன்ஜினியரிங் ஆக்க யூஸ் பண்றாங்க. அதுதான் டைனமிக் டிக்கெட் ரேட். எப்படி? லெட்ஸ் டீபக் இட். மேட்ச் ஆரம்பத்துல 100 பிளேயர்ஸ் மேப் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருப்பாங்க. அப்ப லோ ப்ரிசிஷன் இருந்தா போதும். சோ சர்வர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா 60 ஹெர்ட்ஸ் ரன் ஆகும். ஆனா சர்க்கிள் சின்னதாகி 10 பேருக்குள்ள டைட் ஃபைட் வரும்போது ஹை ப்ரிசிஷன் தேவைப்படுது. அப்பதான் சர்வர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா 120 ஹெர்ட்ஸ்க்கு ஜம்ப் ஆகுது. இப்படிதான் எஃபிஷியன்சி அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பேலன்ஸ் பண்றாங்க. இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் மூலமா கேம் கம்பெனிஸ் ஆவரேஜா 35 to 40% அவங்களுடைய சர்வர் காஸ்ட்டை சேவ் பண்றாங்க. ஸ்கேல் பெருசாகும் போதும் இந்த ஒரு சிங்கிள் ஆப்டிமைசேஷன் மூலமா அவங்க டென்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை சேவ் பண்றாங்க. இந்த டிரான்சிஷன் எத்தனையுமே உங்களுக்கு தெரியாம பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை டிஸ்டிங்விஷ் பண்ணுது. பிசினஸ் கோல்ஸும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மாதிரி கிளாஷ் ஆகும் போது கிளவர் சொல்யூஷன்ஸ் தான் வின் பண்ணுது. ஸ்டே ஷார்ப். ஃபாலோ ஃபார் மோர் டீப் டெக் சீக்ரெட்ஸ் அண்ட் சிஸ்டம் டிசைன் பிரேக் டவுன்ஸ். See you in the next one. Bye.